ஆரம்பத்துல இல்ல, கடைசி பக்கமும் நீதான். கூட அவ்வளவு அழகா இருக்கு. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கணும் சரியான வார்த்தையே இல்ல. ஆனா அதெல்லாம் இருந்தாலும் இல்லனாலும் உனக்கு அது புரியுமா? நான் பேசுற இந்த வார்த்தையெல்லாம் தாண்டி என் மனசோட சத்தம் உனக்கு கேக்குதா? இந்த காட்டின அத்தனை வீடியோலையும் உன்னோட ஒவ்வொரு அப்படி திருட்டுத்தனமா எடுத்ததுனாலதான் அது பேசுறது விளையாடுறதெல்லாம் தெரியாதுல. அத உனக்கு காட்டதான் உன்னோட பேரன்பையும் பேரழகையும் பார்த்து நம்ம இருக்க முடியும். நீதான் என்னோட வாழ்க்கை, என்னோட உயிர் கண்மணி. என்னோட எல்லா சந்தோஷத்துக்கும் ஊக்கமும் நீதான். என்னோட அழகான கனவும் நீதான். நான் என் வெக்கத்தை விட்டு சொல்றேன் கண்மணி, என் மனசார காதலிக்கிறேன். கண்மணி, என் உயிர் இருந்தாலும் அதில் உன்னோடுதான். ஹாய். முழுசா நிறைஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இவ்வளவு நாளா பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் என் காதல. இப்ப நான் அழகா அதுக்கு ஒரு முழு வடிவம் கொடுத்திருக்கேன். காதல எப்படி சொல்றதுன்னு தெரியுமா? பல நாளா தவிச்சிருக்கேன். அதை எப்படி சொல்லுவேன்னு தானே நீங்க இருக்கமா? அதை சொல்ல முடியாம நான் தவிச்ச தவிப்பு இருக்கேன். ஆனா இப்ப நீ புரிஞ்சிருப்பது வெறும் வார்த்தையோ உணர்ச்சியோ சும்மா ஏதோ உலகம் விட ரொம்ப புனிதமானது. விருப்பத்தை, நேசத்தை முதல் முறையா இதுக்கு தானே நீ ஆசைப்பட்டேன். நினைக்கிறதுதான் உன் மனசுலயும் கண்ணால ஓடுதா என்னன்னு கூட எனக்கு தெரியல. எதுக்கும் ஒரு தடவை ட்ரையல் பார்த்தலாமா? எவ்வளவு அழகான கனவு இல்ல நிஜம். வீடியோ ரெடியா இருக்கா? நான் இடம் வேணுமே. பார்க்கவே இங்க அவளை கூட்டிட்டு போனா எப்படி இருக்கு? சூப்பர். உங்க ப்ரொபோசல் அன்னைக்கு வச்சு இங்கே புக். How can I help you? உங்க தீவுல ஒரு நாள் லொகேஷனா? It's for a என்ன மாதிரி அரேஞ்ச்மென்ட் பண்ணனும் சார்? எனக்கு உங்க தீவுல நானே. Sure sir, but love proposal சொன்னீங்க. சார் ரொம்ப ரொமான்டிக் பர்சன் சார் நீங்க. ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார் உங்க வைஃப். அவங்களும் தனியா போறதுக்கு போட் வேணும்னு கேட்டிங்கல்ல? அது தொந்தரவா இருக்க மாட்டாங்க. ஓ சரி சரி. சார் புக்கிங் என்னைக்கு சார் பண்ணனும்? ஓகே ஓகே, thank you so much. Thank you sir. Okay, thank you. ப்ரொபோசல் ரெடி, தீவு ரெடி. கம்மி நீ ரெடியா இரு. போறோம். இது அவ்வளவுதாமா? வாங்க சம்பந்தி. எப்படி இருக்கீங்க சம்பந்தி? தேங்க்ஸ். என்னது இதெல்லாம்? ஒவ்வொரு தடவையும் வரும்போது கண்டிப்பா சம்பந்தி வீட்டுக்கு வரும்போது அப்படியே சும்மா வர முடியும்? உட்காருங்க. அப்புறம் ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? வருவீங்கன்னு சத்தியமா நான் சம்பந்தி நல்லா இருக்கீங்களா? அதான் சம்பந்தி. எங்களுக்கே இது சர்ப்ரைஸ் தாமா. விஷயம் என்னன்னு அவங்க சொன்னாராமா. அது எங்க பாட்டிக்கு எப்பவுமே காய வைக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எங்க பாட்டிக்கு இல்ல பாட்டி? அப்படி எல்லாம் இல்ல. முக்கியமான ஒரு விஷயம் தான் சந்தோஷமே. அதுதான் நாகரிகமும் கூட. வச்சுக்கோ, அத அவங்க மத்தவங்க கிட்ட எப்படியாவது சொல்லிடுவாங்கல்ல. ரொம்ப கரெக்டா சொன்னீங்கம்மா. என்ன சாப்பிடுறீங்க? எங்களை கூப்பிட்ட விஷயம் என்னன்னு சொன்னா மட்டும் போதும். என்ன பப்படி எங்கயாவது ஹனிமூன் அனுப்பி வைக்க போறீங்களா? ஏண்டா ஆனா அடிக்கடி லீவ் போட்டா நீங்க தான். கார்த்தி, காமெடி எல்லாம் போதும். முதல்ல ஒண்ணு இல்லப்பா,
அவங்களோட கல்யாணம் தேனிலவு எல்லாம் நான் கழுத்துல இன்னும் அவ மஞ்சக்கயிறோட தானே இருக்கா சரடா போடணும் அதுக்காக தான் நான் இந்த சபையவே கூட்டியிருக்கேன். செயினி எத்தனை பவுன்ல போடணும்னு சொல்லுங்க, அதுக்கு மேல பாருங்க, இது எங்க வீட்டு கௌரவங்க. நீங்க அவங்கள ஆசீர்வாதம் பண்ணா மட்டும் போதும். மத்தபடி சரிங்கம்மா, உங்க வீட்டு பெருமைய நீங்க எப்பவும் விட்டு ஏங்க எனக்கு தாலி பிரிச்சு கோத்து போட பண்ணாரு. அது ஏமாத்திட்டார்ல, அதனாலதான் அவர் தலையில கட்டிட்டா. அது கழுத்துல 2வது தடவை தாலி கட்ட போறேன். போன சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன சம்பந்தி இது? எதுக்கு சம்மந்தி இந்த ஃபார்மாலிட்டி? பசிச்சதுன்னா நாங்களே கேட்டு கண்மணி சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு அதுக்காகவே ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டு தான். நீங்க என்னைக்குன்னு சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். சொல்லி கொடுமா. ஒரு நிமிஷம். ஹலோ